بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸ் நூலின் தமிழாக்கத்தை வரிக்கு வரி பார்த்து வருகிறோம். அதில் இதுவரைக்கும் நம்ம ஆரம்பத்தில் கம்மியாக தான் போகும். வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையாக போனோன்னு ஒரு நாளைக்கு 5 ஹதீஸ் 6 ஹதீஸ் கூட ஓடி போயிடும். இப்போ என்னென்னா ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம பார்த்துட்டு வர்றதுனால இது கொஞ்சம் டைம் எடுக்குது. இது வரைக்கும் எத்தனை ஹதீஸ் பார்த்துட்டோம்னு சொன்னால் 6 ஹதீஸை முழுமையாக பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 7வது ஹதீஸில் தான் ஒரு பாதி ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ எத்தனை ஹதீஸ் பார்த்துட்ருக்குறோம்? 7வது ஹதீஸில் பார்க்குறோம். அந்த 7வது ஹதீஸில் என்ன வருதுன்னா, அபூ சுஃபியானுடைய அந்த கூட்டத்தாரை அழைத்து ஹெர்குலிஸ் மன்னர் அபூ சுஃபியானுடைய கூட்டத்தாரை அழைத்து என்ன செய்கிறாரு? விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு அவரே என்ன செய்கிறாரு? தீர்ப்பளிச்சிடுறாரு. தீர்ப்பளித்து என்ன செய்கிறாரு? இவர் ஒரு இறை தூதர் தான், இவர் கண்டிப்பாக என்னுடைய காலடியில் உள்ள இந்த பகுதியையும் அவர் ஆட்சி பண்ணுவார் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, அப்புறம் கடிதத்தை ரசூலுல்லாஹ் எழுதினாங்கல்ல கடிதம் ஹெர்குலிஸ் மன்னருக்கு, அது ஒரு சிற்றரசுக்கு போணுச்சுல, அந்த கடிதத்தை கொண்டு வர சொல்கிறாரு. கொண்டு வந்து அந்த கடிதத்தை வாசிக்க வேண்டிய இடம் தான் நம்ம என்ன செய்யணும் இப்போ இந்த வாரம் பார்க்க வேண்டியது. இப்போ தஃபாஹு இலா ஹிர்கல் ஃபக்காரஹு ஃபைதாஃபிஹி, அந்த கடிதத்தில் இருந்ததாவது. இப்போ கடிதத்தின் வாசகம் வரப்போகுது. அந்த கடிதத்தை கொண்டு வர சொன்னார்னு வந்துருச்சுல. இப்போ அந்த கடிதம் இது ரசூலுல்லாஹ்வுடைய கடிதம். இது இந்த பின்னாடி வர்ற வாசகங்கள்லாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது கடிதம் எழுதும்போது இந்த வார்த்தையை சொல்வது குர்ஆனே கற்றுத்தரக்கூடிய ஒரு முறை. சுலைமான் நபி அவர்கள் என்ன செய்கிறாங்க? ஒரு பக்கத்து நாட்டு ராணிக்கு கடிதம் எழுதுவாங்க. அதில் இன்னஹு மின் சுலைமான இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சுலைமானிடமிருந்து எழுதப்பட்டது என்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று துவங்கியது என்று வருகிறது. அப்போ கடிதம் எழுதுவதாக இருந்தால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சுலைமான் நபி எழுதியிருக்கிறார்கள். அதை அப்படியே ரசூலுல்லாஹ் பின்பற்றி என்ன செய்கிறாங்க? தன்னுடைய கடிதத்திலையும் அதை போடுறாங்க. அப்போ அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையமாகி அல்லாவின் தெரிஞ்ச விஷயந்தான். மின் முஹம்மதின் ஹாதல் கிதாபு, இந்த கடிதம் மின் முஹம்மதின், முகமதிடமிருந்து எழுதப்படுகிறது. இந்த மின் முகமதினுக்கு முன்னாடி வச்சுக்கிறணும். இந்த கடிதமாவது மின் முகம்மதின், முகமதிடமிருந்து எழுதப்படுகிறது. முகமது யார்? அப்துல்லாஹி வரசூலிஹி, அல்லாஹ்வுடைய அப்தாகவும் அல்லாஹ்வுடைய ரசூலாகவும் இருக்கிற முகமது. முகமது யாருன்னு கேட்டால் முகமது இப்னு அப்துல்லா இல்லை, அப்துல்லாவுடைய மகன் அந்த தந்தையை குறிப்பிடல. இதில் வழக்கமாக அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னா மின் முஹம்மதின் அப்துல்லாஹி, அப்போ அல்லாவின் அடியாராகிய முகமது, ரசூலிஹி இன்னொரு சிபத்து அத்துஃபு, அல்லாஹ்வுடைய தூதராகிய முகமது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரும் அடியாருமாகிய முகமதிடமிருந்து இலா ஹிரக்ல என்று அந்த சொல்லலாம், ஹிர்கல் என்றும் சொல்லலாம். இது அரபி சொல்லு கிடையாது. அந்த ஹெர்குலிஸுங்கிற அந்த வார்த்தையை அரபி ஆக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் இஷ்டப்படி சொல்லிக்கிடுவாங்க. வேற்றுமொழி சொல்லுதானே, கிராமர் படி உள்ளதாக இருந்தால் தான் எல்லோரும் ஒரே மாதிரியே சொல்லுவாங்க. சில பேர் ஹிர்கல் என்று சொல்லுவாங்க, சில பேர் ஹிரக்கல்னு சொல்லுவாங்க. இதில் எல்லாம் கிராமர் தப்பெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. வேற்றுமொழி சொல்லு. இதில் ஹிரக்கல்னு போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லலாம், ஹிர்கல்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லு, ஹெர்கல்னு கூட சொல்லலாம், ஹெர்குல் என்று கூட சொல்லலாம். சொல்லுங்க, அது வேறு மொழி சொல்லு. அப்போ இலா ஹிரக்ல ஹெர்குலிஸுக்கு முகமதிடமிருந்து எழுதப்பட்ட கடிதம். அப்போ முன்னாடி வச்சுக்கணும் ஹாதல் கிதாபு, இந்த கடிதம் மின் முகம்மதின், முகமதிடமிருந்து இலா ஹிர்கலுக்கு எழுதப்பட்ட கடிதம். முகமதுக்கு அதெல்லாம் வர்ணனை. முகமதுனா யார்? அப்துல்லாஹி வரசூலி என்று வர்ணனை. ஹெர்குலிஸ் யாருன்னா அவருக்கு ஒரு அடைமொழி அலீமிர் ரூமி, ரோமாபுரியின் சக்கர. ரோமாபுரின்னா இத்தாலியில் இருக்கிற, இத்தாலியை தலைநகராக கொண்டு இந்த அரபு பிரதேசம்லாம் ஆட்சி புரிஞ்சாங்க. அதான் ரோம் என்பது. அலீமிர் ரூமி, ரோமாபுரியின் சக்கரவர்த்தியாகிய, அலீம் என்றால் பெரிய மனிதர், முதல் குடிமகன், அதாவது சக்கரவர்த்தி. அலீமிர் ரூமி என்றால் ரோமாபுரியின் சக்கரவர்த்தியாகிய ஹெர்குலிஸ் மன்னருக்கு அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதருமாகிய முகம்மதிடம் இருந்துன்னு மட்டும்தான் இருக்கணும். முகம்மதிடம் இருந்து கடிதம் எழுதும்போது இப்படி தான் எழுதுவாங்க. அப்போ என்ன வச்சுக்கிறேன்? அதில் முகமதிடமிருந்து எழுதப்பட்ட ஒரு கடிதம், அல்லது முகமதிடமிருந்து இந்த கடிதம் எழுதப்படுகிறது. அது முன்னாடி ஒரு வாக்கியத்தை என்ன செய்யணும் வச்சுக்க. இந்த கடிதம் எழுதுகிற முறையிலேயே இவ்வளோ தான் போடுவாங்க. இன்றைக்கி எழுதுனா கூட
நான் ஒரு கடிதம் எழுதுறேன்னு சொன்னால் இந்த கடிதத்தை நான் உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு எழுதக்கூடாது. மின் மின் முகமதின் இலா இஸ்மாயில், அவ்வளோ போதும். முகமது ஆகிய நான் இஸ்மாயிலுக்கு எழுதி கொள்வதுங்கிறத குறிப்பிட மாட்டாங்க. அது இந்த கடிதம் எழுதுகிற முறையில் மக்களாக விளங்கிக்கிடுவாங்க. சரி, அப்போ யாருக்கு எழுதுறேன்னு வந்துருச்சு. அடுத்தது கடிதத்துடைய சாராம்சம், சலாமுன், சாந்தி உண்டாகட்டும், அலாமன் இத்தபால் ஹுதா, ஹுதாண்டா நேர்வழி, இத்தபாண்டா பின்பற்றினான், சலாமுன் சலாம் உண்டாகட்டும், அலாமன் ஒருவர் மீது, அல்லதியுடைய அர்த்தம், இத்தபால் ஹுதா நேர்வழியை பின்பற்றினாரே அவர் மீது சலாம் உண்டாகட்டுமாக. யாரெல்லாம் நேர்வழியில் பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி இருக்கிறது என்று சொல்லிடுறாங்க. அம்மாபாது, இந்த அம்மாபாதுங்கிறது என்னன்னு கேட்டால், இதுக்கு நிறைய அந்த வார்த்தைக்கு உள்ள மறைஞ்சிருக்கு, நிறைய சொல்லுவாங்க. நீங்கள் அவ்வளோலாம் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதில்லை. அம்மாபாதுங்கிறது என்னன்னு கேட்டோம், சுருக்கமாக நீங்கள் விளைவிக்கணும்னு கேட்டால், ஒரு முன்னுரை சொல்லிவிட்டு விஷயத்துக்கு வர்றோம்ல, அந்த விஷயத்துக்கு வர்றதுக்கு முந்தி இது அம்மாபாது போட்டுக்குருவாங்க. இன்னும் விஷயத்துக்கு வரல, விஷயம் இப்போ தான் வரப்போகுது, இதெல்லாம் அல்லாஹ் புகழ்கிறது போகிறது எல்லாம் சொல்லிவிட்டு அடுத்தபடியாக ஆரம்பிக்கிறோம்ல, அதுக்கு தான் அம்மாபாது. அம்மாபாதுன்னா பிறகுன்ற அர்த்தம். பிறகுங்கிறதுக்கு அப்படி அர்த்தம் செய்யாமல் என்ன செய்வாங்க, மெயின் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி அம்மாபாது போட்டுக்குருவாங்க. ஒரு ஆளுக்கு ஒருத்தர் கடன் கொடுத்துட்டீங்க, அந்த கடனை இங்கே வாங்க வேண்டியிருக்கு. முதல்ல என்ன செய்வீங்க, இன்னாராகிய நான் இன்னாருக்கு உனக்கு எழுதி கொடுக்குறேன், சுகமாக இருக்கிறீங்களா, வீட்டில் என்ன நல்லா இருக்காங்களா என்று கேட்டுட்டு அம்மாபாதுன்னு ஆரம்பிக்கணும். கடனை கேட்கும்போது அது வரைக்கும் உள்ளது அவர் பொதுவான விஷயங்கள், நலம் விசாரிக்கிறது, மற்ற விஷயங்கள், அம்மாவெலாம் சுகமாக இருக்காங்களா, உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்களா, இப்படி என்ன கேட்க வேண்டியெல்லாம் கேட்டுவிட வேண்டியது. நம்ம என்ன மேட்ரு கடிதம் எழுதுகிறோம், வாங்கின கடனை திருப்பி கேட்டு எழுதுகிறோமா, அது சப்ஜெக்ட். எது சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா அம்மாபாதுன்னு போட்டுருவாங்க. சரியா, ஒரு பயானை பண்ணுறாங்க, அரபியில் பயான் பண்ணுறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஹம்து சலவாத் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய சப்ஜெக்ட் தலைப்பில் நுழையும் போது அம்மாபாதுன்னு சொல்லிட்டு தலைப்பில் நுழைவாங்க, அரபியில் பேசுகிறதா இருந்தால். அப்போ அரபியில் நீங்கள் கடிதம் எழுதினாலோ, அரபியில் நீங்கள் உரை நிகழ்த்தினாலோ, அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய அல்லாஹ் புகழ்கிறது, மற்ற விஷயம், நலம் விசாரணை, இதுகளெல்லாம் முடித்து விட்டு என்ன மேட்ருக்கு அந்த எழுதுறீங்களோ அதுக்கு முன்னாடி அம்மாபாதுன்னு போட்டுக்குருவாங்க. சரி, அம்மாபாது வந்துருச்சுன்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி வர்றது தான் மேட்ருன்னு விளங்கிக்கணும். அம்மாபாதுன்னா முக்கிய விஷயத்துக்கு வர்றேன்னு அர்த்தம், அப்படி வச்சுக்கணும். இன்னி நான் அது ஊக்க உன்னை அழைக்கிறேன், ஹெர்குலிஸ் மன்னரை நோக்கி பேசுகிறாங்க. அது ஊக்க உன்னை அழைக்கிறேன், தியாயத்தில் இஸ்லாம், தியாயத்துனா தாண்ட அழைத்தான், தாங்கிறதுக்கு தாவத்து என்றும் மஸ்தர் வரும். தியாயத்து சக்காவிலிருந்து சிக்காயத்துலாம் வருதுல்ல, அப்போ தியாயத்தில் இஸ்லாம்னா இஸ்லாமிய அழைப்பு. அப்போ இஸ்லாம் மார்க்கத்தின் அழைப்பை உனக்கு நான் அழைப்பு கொடுக்குறேன், நான் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறேங்கிறாங்க. அஸ்லிம், நீ இஸ்லாத்தை தழுவிக்கொள். அஸ்லமை என்ற வார்த்தையிலேருந்து ஏவல் வின அஸ்லிம். அஸ்லமை என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். யுஸ்லிமுல இருந்து அம்ரு ஹாலிர் வர்றதா இருந்தால் அப்படி வர அஸ்லிம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். அஃபோல வசனுக்கு ஃபத்தஹ வச்சு அம்ருதான் வர ஹம்சா தான் வரும். அப்போ அஸ்லிம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். தஸ்லம், நீ ஈடேற்றம் பெறுவாய். இந்த ஏவலுக்கு பின்னாடி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு வாக்கியம் மறைஞ்சிருக்கும்னு பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் வெற்றி பெறுவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ அப்படி ஏற்றுக்கொண்டால், இந்த மாதிரி வார்த்தைகள் ஒளிஞ்சு நிற்காங்க. அதனால தான் தஸ்லம்ன்ற அங்கே ஜவாபுக்கு எசம் வந்துருக்குது. தஸ்லமூ தானே வரணும், சலிமை எஸ்லமுன்னா எப்படி வரணும், தஸ்லமுன்ட்டு மீமுக்கு லம்மு வரணும். லம்மு வராமல் ஜசம் வந்திருக்குது. ஏன் ஜசம் வந்திருக்குன்னு கேட்டால், இது ஷர்த்துக்கு ஜவாபாக வந்திருக்குது. ஷர்த்து எங்கே இருக்குது, ஷர்த்து ஏவல் வினைக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கும். அஸ்லிம், நீ இஸ்லாத்தை தழுவு, அப்படி தழுவினால் அங்கே இருக்குது. அப்படி தழுவினால்னு ஷர்த்து இருக்கிறதுனால தான் தஸ்லம். அந்த ஷர்த்து வந்துருச்சுன்னு சொன்னால், வந்தால் போனால்னு வருதுல தான் ஷர்த்து. அப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் ஜசம் செஞ்சிடணும். தஸ்லமு என்று சொல்லாமல் தஸ்லம். இது எல்லா மொழியிலையும் இது வரும், எல்லா ஏவல்லையும் வரும். ஒழுங்குதா, 10 ரூபா கொடு, நான் என்ன செய்கிறேன் நன்றியோடு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். 10 ரூபா கொடுத்தால் நாங்கள் வச்சுக்கிறணும். 10 ரூபாய் கொடு, நீ அப்படி கொடுத்தால் நான் நன்றியோடு இருப்பேன் அப்படின்னா, நல்ல மார்க் எடுறா, நீ வெற்றி பெறுவாய் என்ன அர்த்தம், அப்படி எடுத்தால் வெற்றி பெறுவாய். இப்படிங்கிற அந்த ஷர்த்து இந்த மாதிரி சொற்களுக்கு பின்னாடி
எல்லா மொழியிலையுமே ஒளிஞ்சு நிற்கும், மறைஞ்சு நிற்கும். அப்போ அஸ்லிம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், தஸ்லம், நீ வந்து இது இந்த அஸ்லிம்ங்கிறது அஸ்லமோலேருந்து வந்தது. தஸ்லம் என்பது சலிமோலேருந்து வந்தது. அது 4 எழுத்துலேருந்து வர்றது, இது 3 எழுத்துலேருந்து வர்றது. அது அஸ்லம என்பது அஸ்லம என்பதுலேருந்து அஸ்லிம்னு அமர் வரும். தஸ்லம்ங்கிறதுலேருந்து வந்தால் சலிமை அஸ்லமு. சலிமன்னா ஈடற்றம் அடை பெறுவது. சலிமை எஸ்லமுலேருந்து முன்னிலை வந்து தஸ்லமு, அது ஜசமுனால தஸ்லம். அப்போ அஸ்லிம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், தஸ்லம், நீ வந்து ஈடேற்றம் அடைவாய், நீ வந்து நல்ல வெற்றி பெறுவாய். யூத்திக்க, உனக்கு வழங்குவான் அல்லாஹு, யூத்திக்க அல்லாஹு, அல்லாஹ் உனக்கு வழங்குவான், அஜ்ரக்க, உனது கூலியை, மர்ரத்தை நீ. இந்த மர்ரத்துங்கிறது வந்து தடவை என்பதற்கு சொல்லுவாங்க. ஒரு தடவை 2 தடவை அப்படி சொல்லுவோம்ல, அந்த தடவை என்பதற்கு சொல்லுவாங்க. அதிகமாக தடவைக்கு பதிலாக வந்து என்ன செய்ய மடங்கு என்பதற்கு சொல்லுவாங்க. மடங்கு 2 மடங்கு கொடுத்த, 3 மடங்கு கொடுத்தேன், அரிதாக அந்த அர்த்தம் வரும். இது அந்த அர்த்தம் தான். அல்லாஹ் உனது கூலியை வந்து 2 தடவை தருவான்ல, ஒரு தடவை தான் தருவான், 2 மடங்கு. மர்ரத்தேனிங்கிறதுக்கு அர்த்தம் தடவையாக இருந்தாலும் இந்த கூலி கொடுக்குற இடத்துலலாம் மர்ரத்தேனின்னு வந்தாலும் என்ன அர்த்தம்னு கேட்டால் டபுள் மடங்காக தருவான். எல்லாருக்கும் 1 லட்சம் கொடுத்தா அவனுக்கு 2 லட்சம் தருவான். அப்படி 2 தடவை கொடுக்குறேன்னு அர்த்தம் கிடையாது. தடவைங்கிறது அளவாக காட்டாது, வழங்குதா? இது 2 மடங்குங்கிறது எல்லாத்தையும் விட கூடன்னு வந்துடும். அப்போ யோத்திக்க அல்லாஹு அஜரக்க, யோத்திக்க உனக்கு வழங்குவான் அல்லாஹு, அல்லாஹ் வழங்குவான், அஜரக்க உனது கூலியை வழங்குவான், மர்ரத்தைனி 2 மடங்கு வழங்குவான். இந்த மர்ரத்தைனிங்கிறதுக்கு 2 தடவைங்கிறது ஒரு 80% இடங்களில் இடம் வரும், அர்த்தம் வரும். ஒரு 20% அளவு இடங்களில் மடங்குங்கிற அந்த 2 டைம்ஸுங்கிறோம்ல, அந்த மடங்குக்கு வரும். அஜரக்க மர்ரத்தைனி, உனது கூலியை வந்து 2 மடங்காக தருவான். எல்லாருக்கும் ஒரு கூலி என்றால் உனக்கு 2 தலைவராக இருக்கையில் உனக்கு ஒரு கூலி, நீ வந்தினா உன்னைய வச்சு எவ்வளோ பேர் வருவாங்க. அதனால் அந்த தலைவர்களாக இருக்கிறவர்கள் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எத்தனை கூலி? 2 மடங்கு கூலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபையின்த வல்லைத்த, நீ புறக்கணித்தால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையானால், புறக்கணித்தால்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையானால், ஃபைன்ன அலைக்க, உன் மீது இருக்கிறது இஸ்மல் அரிசியின். அரிசி என்று சொன்னால் அந்த பிரமுகர்கள் இருப்பாங்கள்ல ஒரு ஊர்லேயும், அந்த பிரமுகர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் அரிசிங்கிறது. குடிமக்களுக்கும் ரேராக சொல்லுவாங்க. அந்த குடிமக்களுடைய பாவமும் உன்னைத்தான் சேரும். இப்போ நீ புறக்கணிச்சேன்னு சொன்னால் உன் குடிமக்கள் யாரும் வரமாட்டாங்க இஸ்லாத்துக்கு. அவங்க வராத பாவம் யாரை சேரும்? உனக்கு தான் சேரும். நீ வந்துட்டேன்னு சொன்னால் 2 கூலி உனக்கு கிடச்சி போயிடுது, 2 மடங்கு கூலி கிடைக்குது. நீ வரலன்னு சொன்னால் மக்களுடைய பாவமும் உனக்கு தான் சேரும். ஃபைன் தவல்லைத்த, நீ மன்னராக இருக்கிற காரணத்தினால் நீ புறக்கணித்தால், ஃபைன் அழைக்க, உன் மீது இருக்கிறது இஸ்ம, இன்னும் வந்ததுனால இஸ்ம, இன்னும் வந்து நசப்பு செய்யமில்ல, இன்னும் அழைக்கன்னு முன்னாடி வந்துருச்சுல, இன்னும் அழைக்க இஸ்ம, இஸ்மல் அரிசியின், உன்னுடைய குடிமக்களுடைய பாவமும், இஸ்மனா பாவம், அவங்களுடைய பாவமும் உன் மீது உண்டு, உனக்கு சேரும். அந்த கடிதத்தில் என்ன செய்கிறாங்க? நீ இஸ்லாத்தை டைரெக்டாக ஒரு பெரிய சக்கரவர்த்திக்கு வந்து, இது நல்லா அடுத்ததற்கு ஆதாரமே, அவன் பெரிய ரோமாபுரி ஆட்சி கூட ஒரு சக்கரவர்த்திக்கு வந்து இந்த குடிசையில் போர்வை போத்திட்டு குடிசையில் இருக்கிறவர் கடிதம் வந்துடுறாரு. எப்படி? நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், நான் உன்னை இஸ்லாமிய அழைப்பு கொடுக்குறேன், ஏற்றுக்கொண்டால் உனக்கு நல்லது, 2 மடங்கு கூலி கிடைக்கும், இல்லைன்னா பாவத்தையெல்லாம் சுமப்பா என்று சொல்லி அதை என்ன செய்கிறாங்க? தைரியமாக அழைப்பு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஒரு ஆயத்தையும் அது அனுப்புகிறாங்க. அவங்க கருத்து மாதிரி, ஓயா அகலல் கிதாப், வேதமுடையவர்களே, அவர் வேதக்காரர், அவர் கிறிஸ்டினாக இருக்கிறதுனால அவருக்கு எழுதுறதுனால என்ன செய்கிறாங்கன்னா, வேதக்காரர்களே என்று சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை, இது பின்னாடி வரக்கூடிய குர்ஆனோட ஆயத்து, அந்த ஆயத்தை இன்செர்ட் பண்ணுறாங்க கடிதத்தில். இது சொல்லிவிட்டு, யா அகலல் கிதாப், வேதமுடையவர்களே, தாலோ வாருங்கள், தால் என்றால் வான்ற அர்த்தம், விளங்குதா? தாலோன்னா வாருங்கள், எங்கே வாருங்கள்? இலா கலிமத்தின், ஒரு கொள்கையின்பால் வாருங்கள், ஒரு கொள்கைக்கு வாருங்கள். எந்த கொள்கை? சவாயின் பைனனா ஓ பைனக்கும், எங்களுக்கும் உமக்கும் மத்தியில் சமமான கொள்கைக்கு வாருங்கள். எனக்கும் பாதிக்காது, உனக்கும் பாதிக்காது. நான் என்னைய கடவுளாக்கல, நீ உன்னைய கடவுளாக்காத, விளங்குதா? நான் எந்த கொள்கை கூப்பிட்றேன்னு கேட்டால், எனக்கும் உனக்கும் சமமான கொள்கை. இலா களிமத்தின், ஒரு கொள்கையின் பக்கம், களிமாண்டா வார்த்தைன்ற அர்த்தம், கொள்கைக்கும் சொல்லுவாங்க. லா இல்லா இல்லா களிமாங்கிற வார்த்தைங்கிற அர்த்தமாக கொள்கைன்ற அர்த்தம். அது
அப்போ களிமாங்கிறதுக்கு பேச்சு வார்த்தை அப்படின்னு அர்த்தம் இருந்தாலும் கொள்கைங்கிற அர்த்தமும் இருக்கிறது. இந்த இடத்துல அந்த அர்த்தம் தான். தாலோ நீங்கள் வாருங்கள் இலா களிமத்தின், ஒரு கொள்கை ஒரு நிலைப்பாட்டுக்கு வாருங்கள். எந்த நிலைப்பாடு? அதுக்கு வர்ணனை சவாயின், சமமான, பைனனா ஓ பைனக்கும், எங்களுக்கும் உமக்கும் சமமான ஒரு கொள்கைக்கு வாருங்கள். அது என்ன சமமான கொள்கை? ரெண்டு பேருக்கும் சமமான கொள்கை என்ன இருக்க முடியும் என்று கேட்டால், நீனு நானும் ஏற்றுக்கிட்ட கொள்கைன்னு வரிசையை அடிக்கிறாங்க. எப்படி? அல்லாஹ் நாபுத இல்லல்லா, அல்லாவை தவிர நம்ம யாரையும் வணங்க வேணாம். நீனும் வணங்க வேணாம், நானும் வணங்க வேணாம். இது உனக்கு உடன்பாடு தானே? உன்னுடைய வேதங்கள்லையும் அல்லாஹ் வணங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அப்போ அல்லாஹ் நாபுத, நாம் வணங்கக்கூடாது, இல்லல்லா அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்ற பொதுவான கொள்கைக்கு வாருங்கள். ஒலா நுஷரிக்க, இந்த அன் வந்ததுனால, அன் வந்தால் நசபு செய்யும்ல, அல்லாஹ் நாபுத இங்கே நசபு, அத்துப்பு செஞ்சதுனால இங்கே நசபு. ஒலா நுஷரிக்க, நாம் இணை கற்பிக்கக்கூடாது, பிஹி அவனுக்கு செய்யன், எந்த ஒன்றையும், அல்லாவுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்கக்கூடாது என்ற கொள்கைக்கு வாருங்கள். ஒலா எத்தகித, ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது, இதுவும் அத்துஃபனால தான். அங்கே அத்துப்பு அன்னு வந்துருச்சு. இப்போ அல்லா எத்தகிதன்னு வந்துடும். ஒலா எத்தகித பாலுனா பாலன், அந்த கடிதத்துடைய வாசகத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒலா எத்தகித பாலுனா பாலன், நம்மில் ஒருவர் மற்றவரை அர்பாபன் கடவுள்களாக ஆக்கி கொள்ளக்கூடாது, மிந்தூன் இல்லாகி அல்லாவை விட்டு விட்டு கடவுளாக்கக்கூடாது. இதோடு குரானுடைய வசனத்தின் அழைப்பு முடிஞ்சிருச்சு. அழைப்பை முடிச்சுட்டு அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு போய் சொல்கிறான். முதல்ல யாரை நோய் கூப்பிடுது இந்த வசனம்? யா அஹ்லல் கித்தாப்னு தானே கூப்பிடுது. இந்த வசனம் எப்படி கூப்பிடுதுன்னா, யா அஹ்லல் கித்தாப், வேதமுடையவர்களே. அப்போ இந்த பேச்சு பூரா யாரை நோக்கி இருக்குது? வேதக்காரங்களை நோக்கி பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த வேதக்காரங்களை நோக்கி பேசுகிற பேச்சு இதோட முடிஞ்சிருச்சு. மிந்தூன் இல்லா, அல்லாவை விட்டு விட்டு யாரும் ஆக்கக்கூடாதுன்னு வாருங்கள்னு சொல்லிவிட்டான். வேதக்காரங்களை சொல்லி முடிச்சுவிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், முஸ்லீம்களை நோக்கி சொல்கிறான். இந்த இப்போ வரக்கூடிய வாசனம் இது யா அஹ்லல் கித்தாபுக்குள்ளே அடங்காது. ஃபைன் தவல்லோ, அவர்கள் புறக்கணிப்பார்களானால், முஸ்லீம்களை நீங்கள் இப்படி அழைக்கிறீங்க, அழைச்சதை அவர்கள் புறக்கணிக்கிறாங்க. யார்? வேதக்காரங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், இப்போ கூடு நீங்கள் சொல்லிவிடுங்கள். அவங்கள்ட்ட என்ன சொல்லணுமா? இஷ்ஹது, நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள், பி அன்னா முஸ்லிமூன், நாங்கள் முஸ்லீம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்று அந்த வசனம். நம்ம பதில் சொல்லிடுவோம். வேதக்காரங்களை கூப்பிடுவோம், வந்தான்னா ஓகே, வரலன்ட்டான்னு சொன்னால் தப்பா, நீயே சாட்சி, நாங்கள் முஸ்லீம் தான் என்பதற்கு உன்னைய சாட்சியாக்குறோம் அப்படின்னு சொல்லிவிடுங்கள். இது நமக்கு உள்ளது. அந்த ஒரு வசனத்திலேயே யா அஹ்லல் கித்தாப்னு கூப்பிடுறது அந்த மிந்துன் இல்லாவோட முடிஞ்சு போயிடுது. இது முஸ்லீம்களுக்கு சொல்லப்படுது. ஃபைன் தவல்லவ், முஸ்லீம்களே அவர்கள் புறக்கணிப்பார்களே ஆனால், அந்த யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிப்பார்களே ஆனால், இப்போ கூடு அவங்கள்ட்ட சொல்லிவிடுங்கள், இஷ்ஹது நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள், பி அன்னா முஸ்லிமூன் நாங்கள் முஸ்லீம்கள் என்பதற்கு சாட்சியாகிறீங்கள்னு வசனம். இப்போ இது வரைக்கும் ஏதோ கடிதம் முடிஞ்சிருச்சுப்போம். கடிதத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மிந்துனுல்லாவோட முடிச்சிருக்கலாம், அவனுக்கு அழைப்பு அவ்வளவுதான். வசனத்தை முழுசாக எழுதுனால அப்படி எழுதி விட்டாங்க. வசனத்தை அவருக்கு எழுதுறதா இருந்தால் மிந்துனுல்லாவோட அழைப்பு முடிந்து விட்டது. இது முஸ்லீம்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம். இருந்தாலும் அல்லாவுடைய வசனம்ங்கிறதுனால என்ன செஞ்சாங்க, மொத்த வசனத்தையுமே அதில் எழுதி அண்ணா முஸ்லீம் வரைக்கும் எழுதி முடிச்சுட்டாங்க. இதுதான் கடிதம். கடிதத்தில் ரொம்பலாம் வளன்லாம் கிடையாது. இஸ்லாத்தை நோக்கி அழைக்கிறேன், ஒரு கொள்கை தான், யாரையும் கடவுளாக்க வேணாம், அல்லாஹ் மட்டும் வணங்குவோம், இணை கற்பிக்க வேணாம், வணங்குதா, இதான்ப்பா நம்ம இந்த கொள்கைக்கு வா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டாங்க. கடிதத்தை வாசி முடித்தாச்சு. கால அபூ சுஃபியான். இப்போ அபூ சுஃபியான் சொல்கிறார் அறிவிப்பாளர், ஃபலம்மா கால மா கால. அப்போ அந்த காலனா ஹெர்குலிஸ் மன்னர், மா கால அவர் சொன்னதை சொன்னபோது, சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னபோது, ஹெர்குலிஸ் மன்னர் அவர் என்ன சொல்ல நினைச்சார் எல்லாம் சொல்ல போது, ஓ ஃபரக மின் கிராத்தில் கிதாப், அந்த கிதாபை கடிதத்தை வாசித்து முடித்த பொழுது, கிராத்துனா வாசிக்கிறது, ஓதுறது, கிதாப்புனா கடிதம். ஓ ஃபரக அவர் ஓய்வு பெற்றார், முடித்து கொண்டார், மின் கிராத்தில் கிதாப், கிதாபை படிப்பது கடிதத்தை படிப்பதிலிருந்து முடித்த பொழுது, கசுர இந்த சஹபு வர்த்தஃபாத்தில் அஸ்வாத்து, அங்கே மற்ற தாங்க முடியலை. கடிதத்தை படித்த உடனே இதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவர் பெரிய ஒரு சக்கரவர்த்தி,
கிறிஸ்துவ மார்க்கத்தினுடைய பெயரால் நடக்கிற ஒரு ஆட்சிக்கு இவர் ஒரு தலைவர். அவரை சுற்றி இருக்கிற பிரதானிகள்லாம் கிறிஸ்துவ பாதிரிகள் தானே செய்வாங்க, ஆலோசகர்களாக சபைகளில் இருப்பாங்க. அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் சொன்னதெல்லாம் என்ன மாதிரி ஏற்படுதுன்னு பாருங்கள். என்ன சொன்னார் இவர்? அவர் இறை தூதர் தான், அவர் காலை நான் கழுவுவேன், இப்போ முடிஞ்சால் அவர் போய் நம்ம பார்ப்பேன், என்னுடைய காலடி உள்ள இடத்தையும் அவர் கைப்பற்றி கொள்வார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு அவ்வளோ நற்சான்றையும் கொடுக்குறாரு. அதான் சொன்னதை சொல்லி முடித்த போதுங்கிறார். பழம்மா கால அவர் சொன்னதை சொன்ன போதுண்டா அவர் இறை தூதர் தான் என்று அவர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாரு. இப்போ ஃபரகமின் கிராத்தில் கித்தாப். அதுக்கு பார்த்தான்னு இந்த குஷலாத்துக்கு வான்னு கூப்பிடக்கூடிய அழைப்பையும் வாசி எப்படி இருக்கு அவங்களுக்கு? எரியர் நெருப்பில் என்ன ஊற்றுற மாதிரி இருக்கும்ல. என்னடா இந்த நம்ம கையில் இந்த ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆள் அவர் ஆட்சிக்கு வருவாருங்கிறாரு, நம்ம ஆட்சியத்துக்கு அவரை கொடுத்துருவோங்கிறாரு. என்ன மன்னருடைய போக்கு சரியில்லையே அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு கசமுசா ஏற்படுது. ஏற்பட்ட உடனே இந்த கடிதத்தை வர படிக்கிறாரு, இங்கே வா இஸ்லாத்துக்கு வான்னு கூப்பிடுறது. அப்போ எங்கேயும் இருக்கிற ஒரு பாலைவனத்தில் இருக்கிற ஒரு நாடோடியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் நம்ம மன்னருக்கு என்ன செய்கிறாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி இன்விடேஷன் அனுப்புகிறாரு. அப்படின்னா என்ன மாதிரி இருக்கு? அவங்களுக்கு பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டு போச்சு. அப்போ ஓதி முடித்த உடனே கசுர இந்தஹூ, அவரிடத்தில் அதிகரித்து விட்டது அஸ்ஸஹபு கூச்சலும், ஒருத்தஃபாத்தில் அஸ்வாத்து, சத்தங்கள் உயர்ந்தன, கூச்சல் போடுறாங்க, ஊண்டு கத்துறாங்க. என்னது எப்படி நீ பேச போச்சு, எப்படி நீ இந்த கடிதத்தை வாசிக்கிற, அவர் என்ன நமக்கு அழைப்பு கொடுக்க, அந்த வார்த்தைலாம் வரல, சும்மா சத்தம்டா இதான சத்தம், வேறு என்ன சத்தம் வரேன்? மன்னருக்கு எதிராகவே பயங்கர கூச்சல் குழப்பங்கள்லாம் ஏற்படும். மந்திரி பிரதானிகள் எல்லாருமே யாராக இருப்பாங்க? அந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் ஊறி போனவர்களாக, அதனுடைய காவலர்களாக இருப்பாங்க. இந்த ஒரு மனிதர் மட்டும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் தன்னந்தனியாக ஆட்சியில் இருக்கிறதுனால அவர் அடிக்கிறார். பார்த்தா ஒட்டுமொத்தமாக எல்லாம் திரண்டாங்க. இவர் ஆட்சி நிற்காது போல இருக்குது. அந்த அளவுக்கு கூச்சல் ஏற்பட்டு ஒருத்த பார்த்து உயர்ந்து விட்டது. அஸ்வாத்து, சவுத்துனா சத்தம், அஸ்வாத்துனா சப்தங்கள் உயர்ந்தன. அப்படின்னா இது நம்ம விளங்கி கொள்ளணும். என்ன சத்தமாக இருக்குது? மன்னருக்கு எதிரான சத்தம், மன்னருக்கு எதிரான கூச்சல். எதனால் எதிராகுது? அவருக்கு இவர் சர்டிஃபிகேட் கொடுப்பதா, நம்ம கையில் ஆட்சி நடத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், இவர் ஆட்சி ஏற்றிக்கு வேற ஆள் கையில் கொடுக்குறதுக்குள்ள பிளான் பண்ணுறாருன்னு சொல்லி ரொம்ப வந்தவுடனே கூட்டம் வந்தோடனே நினைஞ்சார். பார்த்தாரா ஹெர்குலிஸு, நீ இவங்களை வெளியேற்றுங்கன்ட்டார். முதல்ல இவங்க வெளியூர் ஆளுக்கு இப்போ யார் அபு சுஃபியான் விசாரிக்கிற கூப்பிட்டுருந்தார்ல, அவங்கள வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ நடக்குது. அவங்கள வச்சுக்கிட்டு தான் கடையத்தெல்லாம் வாசி முடிக்கிறாரு. உடனே என்ன செய்கிறாருன்னா, ஊஹுரிஜினா, எங்களை நாங்கள் வெளியேற்றப்பட்டோம். அந்த கூச்சல் அவர் சமாளிக்கிறதுக்கு என்ன செஞ்சிட்டார்னு கேட்டால், முதல்ல இந்த வெளியூர் ஆளெல்லாம் அவர் காலி பண்ணு அப்படிங்கிறாரு. உடனே காலி பண்ணிட்டான். ஊஹுரிஜினா மட்டும்தான் வருது. அவர் கட்டளை இட்டிருப்பார், அதெல்லாம் வரும். என்ன கட்டளை இட்டிருப்பார்? நமக்குள்ள ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, இது வெளியாளுக்கு தெரிய வேணாம், அவங்களாம் வெளியூர்லேருந்து வந்த ஆளை கூப்பிட்ருக்குறோம், அவங்களெல்லாம் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இதெல்லாம் நம்மளாம் மூளைக்கு வேலை கொடுத்து செஞ்சு அறிஞ்சிக்கிறது. ஊஹுரிஜினா, நாங்கள் வெளியேற்றப்பட்டோம். அபு சுஃபியான் வெளியேற்றினான். கூச்சல் குழப்பம் ஏற்பட்டுச்சு, வெளியேற்றப்பட்டாச்சு. உள்ளே நடக்கிற என்னன்னு தெரியாது யாருக்கு? அபு சுஃபியான்னு தெரியாது. குல்துலி அசாபி, வெளியே வந்தவனை நான் என்னுடைய சகாக்கள்கிட்ட சொன்னேன். குல்த்து, நான் சொன்னேன், இல்லை அசாபி, என்னுடைய தோழர்கள்ட்ட நான் சொன்னேன். ஹீன உஹ்ரிஜ்னா, நாங்கள் வெளியேற்றப்பட்ட பொழுது நான் சொன்னேன், லக்கது அமீர அம்ரு இப்னி அபி கபிஷா. இதில் அபு கபிஷாண்டு ஒரு ஆள் இருக்கிறார். அபு கபிஷாங்கிறவர் யாருங்கிறதுக்கு பெரிய ஆத்தண்டிக்கான ஒரு ஆதாரம்லாம் கிடைக்கல. ஆனால் ரசூலுல்லாவை என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த அரபில் உள்ளவங்க, அதாவது அவங்க ரசூலுல்லாவை நல்லா ஒரு மதிப்போடு பேசும் பொழுது அவங்கள அபுல் காசிம்னு சொல்லுவாங்க. காசிமுடைய தந்தைன்னு மதிப்பாக கூப்பிடுவாங்கல்ல, என்ன அபுல் காசிம் நல்லா இருக்கலான்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொஞ்சம் மட்டப்படுத்தி பேசுகிறதா இருந்தால் என்ன செய்வாங்கன்னா, அபு கபிஷா மகன் அப்படிம்பாங்க. இந்த அபு கபிஷா யாருங்கிற ரசூலுல்லாவுடைய பாட்டனார்லாம் பார்த்தா அபு கபிஷான்னு யாரையுமே காணாம். அவங்க தாய் வழியில் ஒரு அபு கபிஷான்னு ஒருத்தர் இருந்திருக்கிறார். அப்போ அதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லா குறைத்து பேசுவாங்கல்ல, குறைத்து பேசும்போது என்ன வார்த்தை பயன்படுத்துவாங்கன்னா, அபு கபிஷா மகன் அப்படிம்பாங்க. உயர்த்தி பேசும்போது அபுல் காசிம்ங்கிற மாதிரி பேசுவாங்க. அதான் இறை தூதருங்கிற கழிச்சு விட்டு, இறை தூதராக இல்லை, சாதாரணமாக ஒரு மரியாதையை பேசும் பொழுது அபுல் காசிம்னு சொல்லியிருக்கிறதும், அவங்கள கொஞ்சம் குறைத்து பேசும் பொழுது அபு கபிஷா என்று அவங்கள குறிப்பிடுவாங்க. அப்போ அபு கபிஷானா ரசூல்லா தான். இது அபு கபிஷாவுடைய மகன்.
அப்போ இப்னு அபி கபிஷான்னு வருது பாருங்க, இப்னி அபி கபிஷா, அபு கபிஷாவுடைய மகன்டா முகமது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ர் போரில் உஹது போரில் கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த அவங்க கை ஓங்கினவுன்னு அவங்க அபு சுஃபியானை கேட்பார், அவர் இருக்கிறாரா இவர் இருக்கிறாரா எல்லாம் போரில் கொல்லப்பட்டாங்களான்னு விசாரிக்கிறதுக்கா என்ன செய்வான். அந்த கேட்கும் பொழுது இப்னு அபி கபிஷா இருக்கிறாரா, இப்னு அபி குஹாஃபா இருக்கிறாரா, இப்னுல் ஹத்தாப் இருக்கிறாரான்னு கேட்பார். அப்போ இந்த மாதிரி இப்னு அபி கபிஷாங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து அவங்க செல்லமாக வச்சுருந்த ஒரு பெயர். இப்னு அபி கபிஷாங்கிறது அபு கபிஷா மகன்கிறது அவங்களுக்கு ஒரு பெயராக வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த அபு கபிஷாங்கிறது நம்ம ஆத்தன்டிக்கான அறிவிப்புகள் வழியாக அப்படி யாரும் அவங்க முன்னோர்களில் இருந்ததாக கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அப்படி சொல்லியிருக்கிறான்னா இருந்தாலும் இருப்பாங்க, இதுலேருந்து வழங்கலாம்ல. அது அப்படி அதர் தனியாக கிடைக்காட்டா கூட அபு கபிஷா மகன் ஒருத்தரை சொல்கிறா இருந்தால் அபு கபிஷா நேரம் இருந்திருக்கான்னு அர்த்தம், இல்லாமல் சொல்ல மாட்டான்ல. அப்போ வந்து இது ஆத்தன்டிக்கான அறிவிப்பு அவர் இருக்கிறதுனால அபு கபிஷாவுடைய மகன் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பட்ட பெயராக வச்சுருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாருன்னா, லக்கது அமீர ஆதிக்கம் பெற்று விட்டது. அமீரன்னா என்னது, அமராகி விட்டது, அமீராகி விட்டது. லக்கது அமீர ஆதிக்கம் பெற்று விட்டது அம்ரு இப்னு அபி கபிஷா, முகமதுடைய காரியம் வந்து ரொம்ப ஆதிக்கமாகிடுச்சு. என்னடா இந்த ஆளுக்கு மன்னரே பயப்படுறாரு, வெளியே வந்து பேசுகிறாங்க. இவங்களோட வெளியேற்றின உடனே அபு சுஃபியான் என்ன செய்கிறாரு, அவங்க ஆளுக்களை கூட்டி வச்சுட்டு பேசுகிறாரு. லக்கது அமீர ஆதிக்கம் பெற்று விட்டது அம்ரு இப்னு அபி கபிஷா, முகமதுடைய காரியம். இப்னு அபி கபிஷாவுடைய காரியம்னா முகமது காரியம். லக்கது அமீர் அம்ரு முகமதுன்ற அர்த்தம். அம்ரு இப்னு அபி கபிஷாங்கிற இடத்துல முகமதுன்னு போட்டுக்கிறோங்க. இப்போ லக்கது அமீர ஆதிக்கம் பெற்று விட்டது அம்ரு முகமதின், முகமதுடைய காரியம் ரொம்ப ஆதிக்கம் பெற்று விட்டது, அதை வலுவாகி விட்டது, ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அவருடைய நிலைமை. ஏனென்றால் இன்னஹு யகாஃபுஹு அவருக்கு பயப்படுகிறார், மலிக்கு பனில் அஸ்வர் நம்ம வெள்ளைக்காரன் சொல்கிறோம்ல, வெள்ளைக்காரன் வந்து நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் அந்த ஆங்கிலேயர்களை வெள்ளைக்காரன் சொல்லுவோம். ஆனால் அரபு நாட்டுக்காரங்க வெள்ளைக்காரன் யூஸ் பண்ண மாட்டாங்க, மஞ்சக்காரன்பாங்க. மஞ்சளாக தானே இருக்கிறான், வெள்ளையாக இருக்க மாட்டான். நம்ம தான் என்ன செஞ்சுக்கிறோம், வந்து ஆங்கிலேயர்களை வெள்ளைக்காரங்கிறோம். அரபியர்கள் வந்து மஞ்சள் நிறத்தம்னு சொல்லுவாங்க. அவங்கள எப்படி சொல்லுவாங்க, அரபியர்கள் பண்ணு பனில் அஸ்ஃபர், அஸ்ஃபர்னா மஞ்சள், பனில் அஸ்ஃபர்னா மஞ்சள் மக்கள், மஞ்சள் மக்கள்னு அர்த்தம். அதாவது வெள்ளைக்காரன் அர்த்தம். நம்ம அர்த்தம் செய்யும்போது வெள்ளையர்கள்னு போட்டுக்கணும், சொல்லுங்கதா. நம்ம வந்து மஞ்சளர்கள் நம்ம சொல்ல மாட்டோம்ல, அதனால் வெள்ளைக்காரர்கள்ங்கிறத நம்ம நாட்டில் வந்து அவனுக்கு வச்சுக்கிற ஒரு பேர் தமிழ் மொழியில். ஆனால் அரபியர்கள் என்ன செய்வாங்கன்னா, வெள்ளைக்காரர்கள்னு அவங்கள பயன்படுத்தாமல் எப்படி பயன்படுத்துவாங்க, அவங்கள மஞ்சள் நிறத்தவர்னு பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வெள்ளைக்காரனுக்கு அர்த்தம் செஞ்சுக்கணும். பனில் அஸ்ஃபர் என்றால் வெள்ளையர்கள், பனில் அஸ்ஃபர்னா மஞ்சளாக இருப்பவனின் புதல்வர்கள்னு அர்த்தம் வரும். அப்படி நீங்கள் அர்த்தம் கொடுக்கக்கூடாது, வெள்ளைக்காரன் அர்த்தம். அப்போ இன்னஹு யகாஃபுஹு இவருக்கு பயப்படுகின்றார், மலிக்கு பனில் அஸ்ஃபர் வெள்ளையர்களின் மன்னர், வெள்ளையர்களுடைய மன்னரே இவருக்கு பயப்படுகிறாரு. பயப்பட்டார்ல அவர், நான் வந்து அவருக்கு காலை கழுவி விடுவேன், இப்போ அவர் எனக்கு போய் சந்திக்க முடிஞ்சு போய் சந்திச்சிருவேன், அவர் என் காலடியில் உள்ளதை ஆட்சி பண்ணுவார்னா பயப்படுறாருன்னு தான் அர்த்தமாகுது. அப்போ சொல்கிறாரு, இப்போ அபு சுஃபியான் சொல்கிறாரு, லக்கது அமீர அம்ரு இப்னு அபி கபிஷா, இப்னு அபி கபிஷாவுடைய முகமதுடைய காரியம் வலுவாகி விட்டது. இன்னஹு இன்னஹுண்ட லமீர் ஷான், சும்மா எதையும் குறிப்பிடாது, சும்மா போகிற லமீர் ஷான் முன்னாடி பாடம் நடத்தியாச்சு. இன்னஹு மட்டும் எடுத்துக்கிற வேண்டியது. யகாஃபுஹு இவர், யகாஃபுனா யகாஃபு முகமதன், முகமதுக்கு பயப்படுகிறார்கள். மலிக்கு பனில் அஸ்ஃபர் வெள்ளையருடைய ராஜாவை என்ன செய்கிறார், மன்னரே அஞ்சுகிறார், நிலைமை கை மீறி போச்சுங்கிறார். வெளியே வந்தவுடனே நம்ம என்னமோ ஒரு இந்த கடிதம் கொடுத்ததுக்காக கூப்பிட்டு அவர் தண்டிப்பார், மக்கா மேலே படையெடுப்பார்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே என்ன கதை வேறு மாதிரி போயிட்டுருக்குது, அவர் இவருக்கு பயப்படுறாருன்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இந்த ஒரு வரையும் முடிச்சுடுமா. ஃபமாசில் து மூக்கினன், ஐக்கனா எக்கைனில் உள்ளது, உறுதி கொண்டான். ஐக்கனை யூக்கினுலேருந்து மூக்கினு இஸ்முல் ஃபாயில், நான் உறுதி கொண்டவனாகவே இருந்தேன். ஃபமாசில்த்துனா மாசாலான்னு சொன்னோம்ல, நீடித்து இருந்தேன் அர்த்தம். ஃபமாசில் து மூக்கினன், நான் உறுதி கொண்டவனாகவே இருந்தேன். அன்னஹு சயல்ஹரு இவர் வெல்லுவார், அன்னஹு முகமது சயல்ஹரு இவர் ஜெயித்தே தீர்வார் என்று நினைத்தேன். ஹத்தா முடிவில் அதுஹலல்லாஹு அலையல் இஸ்லாம், இஸ்லாமை எனக்குள்ளேயும் அல்லாஹ் வந்து கொண்டு வந்து சேர்த்து விட்டான். நான் அப்போ நினச்சிட்டேன், அந்த ஹெர்குலிஸ் விசாரித்த உடனேயே இவர்கை ஓங்கிக்கிட்டு தான் போகும், இவர் தான் ஜெயிப்பார்,
என்று நான் உறுதியாகவே இருந்தேன். ஃபமா ஜில்து மூக்கினன், நான் உறுதி கொண்டவனாகவே இருந்தேன். அன்னஹு சயலுஹரு, அன்னகுண்ட முகமது சயலுஹரு, லஹரன்னா வெற்றி பெறன்னு அர்த்தம். சயலுஹரு, நிச்சயமாக ஒரு காலத்தில் என்ன செய்வாரே, வெற்றி பெறுவார் என்று உறுதியோடு நான் இருந்தேன். ஹத்தா, முடிவில் அதுகலல்லாஹு அலையல் இஸ்லாம், என்னிடத்தில் அல்லாஹ் வந்து எனக்குள்ள இஸ்லாத்தை வந்து நுழைய செய்து விட்டான், நான் முஸ்லீம் ஆகிட்டேன்னு என்ன செய்கிறாரு, இந்த சம்பவத்தை சொல்கிறாரு. இது வரைக்கும் தான் அவர் ஸ்பாட்டில் இருந்த விஷயம். இப்போ தான் வெளியேற்றியாச்சுல, உள்ளே நடந்தது அவருக்கு இனிமேல் தெரியாது. உள்ள பிற விஷயங்கள் நடந்திருக்குன்னு பின்னாடி வருது. அதில் சனதோடு உள்ளது இவ்வளவு தான். இவர் இந்த ஸ்பாட்டில் இவர் தான் நேரடி சாட்சி. இவர் இந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த ஹதீஸில். இப்போ ஆளை வெளியேற்றிடுறாங்க. இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அபூ சுஃபியான் வந்து நேரடியாக பார்த்து சொன்னது கிடையாது. அது வந்து பின்னாடி பார்ப்பேன். நான் அது அடுத்த பாடத்தில் விளக்கணும், உங்களுக்கு புரியும். இதனுடைய தொடர்ச்சி நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்தை பார்ப்போம்.